Your dream vacation to Bali starts from rupees 22,999 only. இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். ஒரு கட்சியுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடியவர் இப்படி வார்த்தைகள் பிரயோகம் அப்படிங்கிறது தரம் தாழ்ந்து இருக்கு அப்படின்னுங்கிற விமர்சனம் வருது. இவ்வளவு தூரம் இறங்கி பேசணுமா அப்படின்னு. மின்னம நேயர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். தரம் தாழ்ந்து என்று தற்குறி என்ற ஒரு சொல்லாலே நாம் நிர்ணயம் செய்வோம் என்று சொன்னால், தற்குறி என்பது ஒரு தமிழ் சொல், பயன்பாட்டிலே உள்ள சொல். அது கேவலமான சொல்லாக எதுவும் சொல்லப்படவில்லை. தற்குறி என்று சொன்னால் ஒன்றும் தெரியாதவர் என்றுதான் பொருள். அது ஒன்றும் கேவலமானதோ, இரண்டாம் தரமானதோ, மூணாம் தரமானதோ அல்ல. அந்த விமர்சனம். இந்த விளக்கத்தை அண்ணாமலை கொடுக்கிறாரா? இந்த மாதிரி எதிர்த்தரப்புல பிரச்சனைகள் வந்த உடனேயே தற்குறி நான் சொன்ன வார்த்தை தவறான வார்த்தை பிரயோகம் அல்ல, ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரை நான் இப்படி பேசுவேனான்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறாரா? இல்ல, அவர் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னாலே அதனோட அர்த்தம் என்ன? நான் தவறா சொல்லலைன்னு அர்த்தம். அதாவது தவறா தான் மன்னிப்பு கேட்பாங்க. மன்னிப்பு என்ற பேச்சுக்கு எதுவும் கிடையாது. அப்ப நான் சொன்னது சரிங்கிறதுலே அவர் நிக்கிறாரு. முழுக்க முழுக்க அவர் மட்டும் இல்ல, தமிழ் அறிந்தவர்கள் ஒத்துக்கொள்வாங்க. தற்குறி என்பது ஒரு தவறான சொல் கிடையாது. அதை நம்ம தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சொல்ல என்னமோ பாவப்பட்டு சொல்லாக நாம் சித்தரிக்கிறோம். தமிழே படிக்க விடுது தமிழ்நாட்டில். தற்குறி என்று சொல்லி இருக்கு தமிழ்நாட்டில். முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சட்டமன்றத்தில் அனுமதிக்கப்பட்ட சொற்களாக இது பல 2-3 சொற்கள் நாம் பயன்படுத்தாத கேவலமான சொற்கள் கூட அது தவறானது அல்ல என்று சொல்லி புறம்போக்கு போன்றவை ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை விடவா தற்கொலை கேவலம்? அதை இவங்க கேட்டிருக்காங்களா? கிடையாது. 2வது BA படிச்சிருக்கேன், பிரமாணம், இளங்கதை, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். BA படிக்கட்டும், ஒப்பிட்டு பாருங்க அண்ணாமலையோட. அண்ணாமலை இப்படி சொன்னாருன்னு பேச சொன்னா மோடியோட சந்தேகத்திற்கு இவருக்கு சந்தேகம் கிடையாதுங்கிறார். இவருக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கலாம். முகவரி இருந்ததா? மோடிக்கு முகவரி தன்னால் வந்தது. மோடியுடைய அப்பாவினாலேயோ மோடிய யாரோ வளர்த்து விட்டோ மோடிக்கு முகவரி கிடையாது. அண்ணாமலைக்கு அப்படித்தான். இவர்கள் 2 பேரும் இவர்களுடைய செயல்களால் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், சுயம்புவாக வந்தவர்கள். ஆனால் இவர் சொல்லுகின்ற எடப்பாடி முகவரி இருந்ததா? அவர் கிளைக்கழக செயலாளராக படிப்படியாக உயர்ந்து வந்தேங்கிறாங்கல்ல. எத்தனையோ கிளைக்கழகத்தில் இருக்காங்க. ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது பன்னீர்செல்வத்தை தான் 2 முறை 3 முறை முதலமைச்சர் ஆக்கினார். இவர் ஆக்கல. இவருக்கு முகவரி கிடையாது. ஏதோ சசிகலா அம்மையார் ஒரு தவறு செய்து விட்டார்களா அல்லது சரி அன்றைக்கு இருக்கிறார்களோ அவர்கள் சொன்ன காரணத்தினாலே தான் இவர் முதலமைச்சராகி இவருக்கு ஒரு முகவரியே கிடைக்கப்பட்டது. பிறகு உருண்டு வந்தார். இல்லை மறுக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் காட்சியே இருக்கேன். காலில் விழுந்து உருண்டு வரதானே கலாச்சாரம். அப்ப முதலமைச்சர் சொல்லும் போது நல்லா தவழ்ந்தே வந்தாங்க. அதனால இல்லைன்னு மறுக்க முடியாது. அதெல்லாம் இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலை அவர்களை ஒரு 6 மாதமாக பேசிக் கொண்டே தான் இருந்தார்கள். அமைதியாகத்தான் அவர் இருந்தார். எப்பொழுது எடப்பாடி அவர்களே நேரிடையாக அவருக்கு மூலதனம் நாக்குதான் என்று பேசினாரோ அந்த இரவு தான் இதை பேசியிருக்கிறார். அதுவரை அவர் எடப்பாடி அவர்களை பேசவில்லை. 2வது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முறிவிற்கு காரணம் அண்ணாமலை. இப்போ கூட பேசினார். காரணம் அண்ணாமலையா சிறுபான்மை வாக்கா? 2 காரணம் இருக்குல்ல. நீங்க சொல்லுது எந்த காரணம்? உண்மையான காரணம் பாம்புக்கு 2 நாக்கு 2 நாக்கு அப்படி இருக்கும். அந்த மாதிரி அண்ணாமலை தான் காரணம் அப்படின்றது. அப்படின்னா பாஜகவோட கூட்டு செல்வதற்கு விரும்புகிறாங்க. 2வது சிறுபான்மை வாக்கு போயிடும். சிறுபான்மை வாக்குக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டு கட்சி அது. கொள்கை ரீதியாக சில முடிவுகள் அகில இந்திய கட்சி அது. அவர்கள் மைனாரிட்டி சமுதாயத்துக்கு எதிரானவர்கள் அல்ல என்று சொல்வதற்கான அத்தனை முயற்சியும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டு அண்ணாமலையோடு சேர்வது சிறுபான்மை ஓட்டு போய்விடும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? பாஜகவுடன் சேரும் போது சிறுபான்மை வாக்குகள் போய்விடக்கூடிய ஆபத்து இருக்குன்னு தான் பேசினாங்க. அண்ணாமலை அப்படிங்கிறது விமர்சனம் அதிகமாக வைக்கிறார் அதிமுகவை பற்றி, அதிமுக தலைவர்களை பற்றி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விவாத பொருளாகவே அங்க இருந்தது. ஆனா இப்ப அண்ணாமலை அவர்கள் அந்த பேச்சு அப்படிங்கிறது ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்க, ஒரு கொலை குற்றவாளி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு தூரம் அதெல்லாம் பேசணுமா? கொலை குற்றவாளி என்று சொல்றது, சிறை சென்ற முதல்வர்கள் பட்டியலில் இருந்தது, இவையெல்லாம் உண்மைதானே? பொய்யான விஷயத்தை இன்னைக்கு கொலை குற்றவாளி அவரு, இன்னைக்கு கொலை குற்றவாளியா இருந்தவர்கள் என்று
சொன்னா அது பாஸ்ட் ஏங்க ஆர்பி உதயகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர், இப்போ வந்து சட்டப்பேரவை எதிர்ப்பு துணைத் தலைவர், அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாரு. அதுல குறிப்பிட்டிருக்கிறாரு, அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நான் 2 விதமாக பார்க்கிறேன். இது எப்போன்னா 2022ஆம் ஆண்டு அண்ணாமலை ஒரு கூட்டத்தில் பேசும் போதுன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒன்று அரசியல்வாதியாக, இன்னொன்று காவல்துறையில் நான் ஒரு பொறுப்பிலே இருந்து ஒரு முதலமைச்சர் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்று பல அதிகாரிகள் கனவு காண்பார்கள். அவருடைய ஆட்சி உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் என்னை பொறுத்தவரை ஒரு பொற்கால ஆட்சி என்றுதான் நான் சொல்வேன். இப்போது தமிழக மக்கள் எங்கே சென்றாலும் கூட இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தும் வார்த்தை என்னன்னா, அந்த ஆட்சி இன்று இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் முதலமைச்சராக இல்லையே அப்படின்னு தான் மக்கள் பேசுறாங்க. அப்படிப்பட்ட மாமனிதர் அவருக்கு அருகிலே அமர்ந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெருமை, எனக்கும் பெருமை என்று கருதுகிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்ப இவ்வளவு தூரம் ஒரு குற்றவாளின்னு சொல்றவர் ஓடி ஒளிஞ்சு இருந்தாரு ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையில, அப்புறம் வந்து ஒரு அன்னைக்கு வந்து பெரிய அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு திமுக ஒரு காலில் விழுந்தார், இவ்வளவு பேசுறாரு இல்லையா, அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பது பெருமை அப்படின்னு ஏன் அன்னைக்கு சொல்றாங்க? ஏன்னா இவர் ஒரு குற்றவாளி. குற்றவாளி என்பதை மறுப்பதற்கு யாருமே கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தார். குற்றவாளி கூட நான் சொல்ல மாட்டேன். இவர் அக்யூஸ்ங்கிறத நான் யாருமே மறுக்க முடியாது. குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர். அவர் அக்யூஸ்ட் எப்படி சொல்லுவீங்க? குற்றவாளி கிடையாது இல்லையா? அமித்ஷா வாஸ் an accused. அமித்ஷா வாஸ் an accused. சரி சரி சொல்லுங்க. அமித்ஷா அக்யூஸ்ட் இல்லையா? இல்ல நான் சொல்றது அது ரிலேட் பண்ணி பேசுங்க. மோடியை பேசுறீங்க, அமித்ஷா பேசுறீங்க, அண்ணாமலைக்கும் அவருக்கு தெரியுது இல்ல, இவ்வளவு விஷயம் தெரியுது இல்லையா இபிஎஸ் அவர்களை பற்றி, அப்ப பக்கத்துல உள்ளவங்க எப்படி பெருமை? என்னோட முதல் கேள்வி, அண்ணாமலை பொய்யை சொல்லி இருக்கிறாரா? ஆம் என்றால் நாம் அதை விவாதிக்கலாம், இல்லை என்றால் சரியாதான் இருக்கிறார். இப்ப சரி, ஒரு கூட்டணியில இருக்கிறீங்க, கூட்டணியில இருக்கும்போது உங்க பக்கத்துல ஒரு முன்னாள் முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு. அப்போ இந்திரன் சந்திரன் சொல்றது அரசியல் நாகரிகம் இல்லையா? எங்க கூட்டணியில இருக்காரு, நாங்க ஏன் சொல்ல மாட்டோம்? எங்க ஆதரவுடன் 4 வருஷம் ஆண்டாங்க மக்களே பேசிக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறார். எனக்கு எந்த கட்சியும் கிடையாது. அண்ணாமலை என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்து 4 வருஷம் மத்தியில இருக்கக்கூடிய ஒத்துழைத்த காலத்தினால்தான் இவ்வளவு அந்த பேச்சாரு. அப்ப கூட்டணியில இருக்கும் போது இந்திரன் சந்திரனா தெரிஞ்சவர் இன்னைக்கு கூட்டணி இல்ல அப்படிங்கும் போது கூட்டணி இல்லாத பொழுது சீமானை தெரிஞ்சுக்கிறாரா? வேற யாரும் அந்த மாதிரி பேசுறாரு? இபிஎஸ் ஏன் பேசுறாரு? இவ்வளவு தூரம் பேசுறாரு, இன்னைக்கு மாற்றி பேசுறாரு. அதைத்தான் நான் சொன்னேன். இபிஎஸ் அவர்கள் அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களை வைத்து பேச வைத்த போது அண்ணாமலை வாயை திறக்கவில்லை, பேசவில்லை. எப்பொழுது இபிஎஸ் பேசினாலும் அப்பா அவர் பேசினார். அது வந்து ரியாக்ஷன். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன் சொல்றாங்க. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. அப்படி சமமான எதிர்வினை தான் இந்த தற்கொலை. இந்த தற்கொலை என்றால் அவர் படித்தவர் அப்படின்னு சொல்றது, அதான் நான் சொல்ல வந்தேன். படிக்கிறது அவரும் தான் படிச்சிருக்காரு, அண்ணாவும் தான் படிச்சிருக்காரு. படிக்கிறது வந்து லிட்ரேஷன் தான், எஜுகேஷன் கிடையாது. படிக்கிறதுங்கிறது லிட்ரேஷன். எஜுகேஷன் யூ மஸ்ட் ஹவு டு பிஹேவ் இன் த சொசைட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு எஜுகேஷன். அதாவது படிப்பு எல்லாரும் தெரியுதா தெரியலன்னு சொல்ல வரீங்களா? தெரியல. ஒரு முதலமைச்சரா இருந்தவருக்கு தெரியல. யாருங்க அடையாளம் காட்டப்பட்டதுனால முதலமைச்சர் அவரா வந்த ஒரு தேர்தல்ல அவர் மக்களை சந்திச்சு வெற்றி பெற்றிருக்காரா? ஜெயலலிதாவோ அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? அண்ணாமலை வந்து அதிமுக 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல 3ஆம் கட்டம் போச்சு அப்படின்னாக்க இவங்க எவ்வளவு போயிருக்காங்க அப்படின்னு கேட்கிறார். 50 ஆண்டு காலம் 58 ஆண்டு காலம் என்ற திராவிட கலாச்சாரத்தில் வந்து அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற ஆளுமை ஆண்ட அதிமுக இது பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு ஆட்சி செய்திருக்கிறது? என்னைக்கு 2 இலக்கத்தில் உறுப்பினர் இருந்திருக்கிறார்கள் அசம்பிளில, சட்டமன்றத்தில். இன்னும் சின்ன சின்னமா வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியும் ஆண்டு ஓய்வு பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அளவு அண்ணாமலையை ஏற்றுக்கிறாங்க. அதிமுகவை ஏற்றுக்கிறாங்க. இது ஓய்வு பெறக்கூடிய கட்சி. அதனால 4ஆம் இடம் அது வராது என்று தெளிவாக இந்த நடைமுறையிலே அதிமுக சென்று கொண்டிருந்தால் 4ஆம் இடம் கூட வராது. இவர் இவ்வளவு தூரம் பேசினார். எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு கேட்டாருங்க.
இவர் கடந்த இந்த தேர்தலுக்கு முன்னாடி என் பக்கத்துல உட்காந்து இதே மாதிரி வீட்டுல நோட்டாவோட போட்டி போட்ட கட்சின்னு பேசினாரு. பேசினாரா இல்லையா? இன்னைக்கே பேச பண்ணிக்கிறீங்க. அந்த காலத்துல மலையாளி கட்சியில சரி நான் எடுத்துக்கிறேன் சுருக்கமா. நோட்டாவோட போட்டி போடுற கட்சி தான் இன்னைக்கும். நோட்டாக்கு கீழே இருந்தாங்க, இன்னைக்கு நோட்டாக்கு மேல வந்து 5% அண்ணாமலை 5% வாங்கி 3% வாங்கி நோட்டா கீழே இருந்தாங்க. இப்ப 5% வாங்கி நோட்டா கொஞ்சம் மேல வந்திருக்காங்க. இன்னும் ஆமா வந்திருக்காங்க. இன்னும் நோட்டாவோட தான் போட்டி போட்டு நோட்டாவோட தான் போட்டி போட்டு இருக்காங்க. இப்பயும் Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only. இதுதான், இது மட்டும்தான். Paneerna Milky Mist. Only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.